இரவு நேரத்தில் தெரியாத இடத்தில் திக்கற்ற நிலையில் இருந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு கலங்கரை விளக்கமாக வந்து உதவிய ஒரு பெண் ராபிடோ ஓட்டுநர் இணைய பயனர்களின் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்று வருகிறார். மும்பைக்கு சுற்றுலா வந்திருந்த ஒரு வெளிநாட்டு பெண் மும்பையின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். கூகுள் மேப் கையில் இருப்பதால் எங்கு சென்றாலும் ஹோட்டல் அறைக்கு சரியான வழியை கண்டுபிடித்து வந்துவிடலாம் என அஜாக்கிரதையாக இருந்த அந்த பெண் இரவு வரை சுற்றி கொண்டிருந்தார். இரவு 10 மணி அளவில் ஹோட்டல் அறைக்கு திரும்ப நினைத்த அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனெனில் கூகுள் மேப் வேலை செய்யவில்லை. ஆளரவம் குறைவாக இருந்த அது எந்த பகுதி என்பதும் அங்கிருந்து ஹோட்டலுக்கு எந்த வழியாக போவது என்பதும் தெரியவில்லை. சுற்றிலும் ஆள் நடமாட்டமும் இல்லை. நேரம் இரவு 10 மணியை கடந்து கொண்டிருந்தது. பாதுகாப்பு பற்றிய கவலையுடன் திக்கற்ற நிலையில் திசை தெரியாமல் தவித்தபடி நின்றிருந்த அந்த வெளிநாட்டு பெண்ணை அவ்வழியாக வந்த ஒரு பெண் ராபிடோ டிரைவர் பார்த்தார். அவரை கடந்து போக நினைக்காமல் இந்த நேரத்தில் இவர் ஏன் இங்கு நிற்கிறார் என அவரிடம் சென்று விசாரித்தார் ராபிடோ டிரைவர் சிந்து குமாரி. அப்போதுதான் அந்த பெண்ணின் நிலைமை புரிந்தது. உடனே ராபிடோ டிரைவர் சிந்து குமாரி அந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு நம்பிக்கை அளித்து தனது பைக்கில் ஏற்றி கொண்டு போய் பாதுகாப்பாக அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இறக்கிவிட்டார். நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த வெளிநாட்டு பெண் கலங்கிய கண்களோடு ராபிடோ டிரைவர் சிந்து குமாரியை கட்டி அணைத்து தனது நன்றியை தெரிவித்தார். தனித்து நின்றிருந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு சாத்தியமான குற்ற சம்பவங்கள் ஏதும் நடக்காமல் அவரது பாதுகாப்பை உறுதி செய்த ராபிடோ டிரைவர் சிந்து குமாரியை பலரும் பாராட்டி வருகின்றனர்.